எந்த விஷயத்துல விஜய் ஆண்டனி ரொம்ப திமிரு பிடிச்சவன்? ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னால், இந்த ஒட்டுமொத்த உலகமே எழுத்துனா கூட எனக்கு பிடிச்சிருந்தா அதில் நியாயம் இருக்குன்னு ஃபீல் பண்ணேன்னு சொன்னால் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். திமிரு பிடிச்சவன் தான். உங்களை கூட பண்ணிடலாம்டா இந்த விஷயத்துக்கு. அந்த மாதிரி உங்களை ரொம்ப ஒரு ஹை டெம்பர்ல இல்லை, அது கண்ணில் நடக்கிற விஷயம்தான். தனுஷாவை நான் தான் காப்பாற்றி ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா அங்கே யாருமே இல்லை, நான் தான் இருக்கேன்னு சொன்னால் அவனை வந்து நம்ம பண்ணி தானே ஆகணும். இந்த பிரச்சனைக்கு நான் தான்டா யமன். எனக்கு வந்து ஜாதி மதம் ரெண்டையும் வந்து ஒரு யமனாக இருந்து மதத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ பிச்சைக்காரன் படத்தில் வர மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்காக நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் உண்மையிலே போய் பிச்சை எடுக்கணும். யாருக்கு வேணா எடுப்பேன். என்ன சார்? யாராக இருந்தாலும். ஆ, அது எங்கள் அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், நாளைக்கு நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் எங்கள் வீடு தேடி வந்து உண்மையாகவே நம்பி கண்ணீர் பல்க, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் பண்ணால் வந்து எனக்கு உயிரே பழச்சிடும் போட்டுருக்குன்னு நின்னீங்கன்னா ஒய் நாட். இல்லை, பாண்டிச்சேரியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு அந்த ஸ்கூலில் படிக்கிறா, பிச்சை எடுத்து என் பொண்ணை படிக்க வச்சிட்ருக்கேன்ற சொல்கிற. நான் என் படத்தில் 2 மாதம் அம்மாக்காக பிச்சை எடுத்தேன். என்னை விட கிரேட் வந்து அந்த ஆள் வாழ்க்கை ஃபுல்லாக குறைஞ்சது ஒரு 4-5 வருஷம் பிச்சை எடுத்து தான் குடும்பத்தை படிக்க வச்சுருக்காரு. கால் இல்லை, கஷ்டப்படுறாரு. அவர் ஹீரோ தானே. பூக்கினா இப்போது பசங்க பொண்ணுங்க எல்லாம் வெளியே மட்டும் கெத்தாக இருப்பாங்கல்ல, ஆனால் அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் க்யூட்டாக நடந்துக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் குட்டி குட்டியாக பண்ணுறது எல்லாமே பூக்கி. வாட் இஸ் பெஞ்சிங்? ஐயோ, நிறைய பேர் சொல்லிட்டாங்களா? எல்லாமே கேட்குறாங்களா? இது பெஞ்சிங்னா அதான் ஒருத்தங்களை வச்சுட்டு அப்படி இல்லை, ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு பேக்கப்பில் இன்னொருத்தங்களை வச்சுக்கிறது தான் பெஞ்சிங். கரெக்டா? Title sponsors Max Gold. Max Gold Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begins. Presents Vijay Antony Fans Festival. Supported by Mr. Gold. Tarathilum alavilum no compromise. Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை ஜெயச்சந்திரன். எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி காலேஜ் ஃபார் விமன்ஸ். ரொம்ப நாளாக வந்து உங்களை எல்லா இன்டர்வியூலையும் கேட்டுட்டு இருப்பாங்க, சார் எப்போ அந்த மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியை வெளியே கொண்டு வர போறீங்க, ஹீரோவாக உங்களை கொண்டாடுறோம் எப்பன்னு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய விடையா பூக்கி படத்தில் மியூசிக் டைரக்டராகவும் இருக்கீங்க, ப்ரொடியூசராகவும் இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி வெரி ஹாப்பி. ட்ரெய்லர் லுக்ஸ் வெரி யங் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்க போகுது மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி? எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரானே டவுட்டாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. அப்போ வந்து பூக்கி கதையை கேட்கும்போது சரி இது பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். எடுத்துகிட்டு பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு, சரி பண்ணலாம் இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு. இன்னும் பூக்கி சாங்ஸ் யாரும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பழைய காதலில் விழுந்தேன் வைப்பு, டிஷும் வைப்பில் இருக்குது பாட்டு எல்லாமே. எப்படி என்ன சொல்கிறாங்க உங்கள் ஹீரோயின்லாம் என்ன சொல்கிறாங்க? ஹீரோயின் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அண்ட் வெரி டேலண்டட் ஹீரோயின். ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்பில் முன்னுக்கு வந்த ஒரு பொண்ணு இவங்க. ஸோ அவங்க டேலண்ட்டு பார்த்து பியூர் மெரிட்டில் உள்ளே வந்திருக்காங்க. இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, யாரும் சிபாரிசு பண்ணல, நாங்களாக தேடி கண்டுபிடிச்சி வாங்கம்மான்னு கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி இவங்களை ஹீரோயின் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி அஜயும் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் போன மார்கன் படம் பார்த்துருக்கீங்களா நீங்களாம்? ஆமாம், மார்கன் படத்தில் நடித்த அஜய் தான் இந்த அஜய். ஸோ நிறைய கேள்விகள் முன்னாடி ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம நேரமின்மை காரணமாக சில ஸ்ட்ரெயிட்டான விஷயங்களுக்கு போகிறோம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா விஜய் ஆண்டனி சார் வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார்ல, அதனால் உங்களுடைய டைட்டில்ஸ்லேருந்தே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்படியே இவங்ககிட்ட நான் வரேன் அடுத்து. ஸோ உங்கள் டைட்டில்லேருந்து சில விஷயங்கள்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எந்த விஷயத்தில் விஜய் ஆண்டனி ரொம்ப திமிரு பிடிச்சவன்? எந்த விஷயத்தில்? ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னால், இந்த ஒட்டுமொத்த உலகமே எழுத்துனா கூட அதை முடிவு பண்ணிட்டேன்னா திமிரா தப்பாக கிடையாது. எனக்கு உண்மைன்னு தெரிஞ்சா, எனக்கு பிடிச்சிருந்தா அதில் நியாயம் இருக்குன்னு ஃபீல் பண்ணேன்னு சொன்னால் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். திமிரு பிடிச்சவன் தான். எப்பாச்சும் யாருன்னா சொல்லியிருக்காங்களா உங்களை ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கு? நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த பிச்சைக்காரன் டைட்டில் வச்சேன் இல்லையா, அந்த டைட்டில் வைக்கும் பொழுது என்டையர் இண்டஸ்ட்ரியுமே வந்து அது வேணாம், நல்லதில்லை அப்போஸ் பண்ணாங்க. தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்களாம் அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருந்துச்சு அந்த டைட்டில் மேலே. அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் பல விஷயங்கள் என்னோட கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஆளுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணுறது, என்னால் மாற்றிக்க முடியல. ரைட் ஓகே. ஸோ உங்களையே கொலைகாரனாக மாற்றுற விஷயம்னா என்ன? கொலைகாரன் படம் தான். என் கிளாஸ்மேட் ஆண்ட்ரூ தான் அதோட நிஜ வாழ்க்கையில் பயங்கர கோபமாக இருக்கும், அவனை கொலை கூட பண்ணிடலாம்டா இந்த விஷயத்துக்கு,
அந்த மாதிரி உங்களை ரொம்ப ஒரு ஹை டெம்பரில் இல்லை, அது கண்ணில் நடக்கிற விஷயந்தான். கண்ணில் ஏதாவது அக்கிரமம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே இல்லை, தனுஷாவை நான் தான் காப்பாற்றி ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா, அங்கே யாருமே இல்லை நான் தான் இருக்கேன்னு சொன்னால் அவனை வந்து நம்ம பண்ணி தானே ஆகணும். ஆமாம்மா, இப்போ யாருமே இல்லை. அந்த கொலைகாரன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவன் கெட்டவன் கிடையாது, கொலை பண்ணுன்றது அவன் நோக்கம் கிடையாது. பட் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யுது அப்படின்றதுனால அந்த முடிவு எடுப்பான்றதுனால எல்லாருமே கொலைகாரன் தான். நீங்கள் கூட கொலைகாரன் தான். ஆமாம், சூழ்நிலை வரல இன்னும். நம்ம எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக படிக்கிறதுக்கு இவங்க அம்மா அப்பா வந்து உழைச்சிருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு கம்பெனியில், எல்லாருமே நல்லா இருக்குன்றதுனால இது அவசியம் ஏற்படலை. ஒரு சூழ்நிலைன்னு வந்தால் நம்ம திருடனா கொலைகாரனா அப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலாக நான் நீங்களே எதிர்பார்க்கல, உங்களுக்காக சார் கொலை கூட பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஸோ இந்த பிரச்சனைக்கு நான் தாண்டா யமன். எனக்கு வந்து ஜாதி மதம் ரெண்டையும் வந்து ஒரு யமனாக இருந்து மதத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சிலர் ஜாதியை வந்து போல்டாக சொல்லுவாங்க, மதத்தை பற்றி பேச மாட்டாங்க. மதமும் இருக்க வேண்டாம், கடவுள் நேரடியாக இருக்கலாம். நமக்கும் கடவுளுக்கும் டைரெக்டாக வந்து எந்த வித ரிலீஜனோ ப்ரோட்டோக்காலோ தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். யமனாக இருந்தால் அது ரெண்டையும் காலி பண்ணி விட்டுருவேன். ஆக்சுவலாக சார் உங்கள் கல்யாணத்தில் ஏதாச்சும் இந்த பிரச்சனை வந்துச்சா சார், இந்த மத பிரச்சனை காதல் பிரச்சனையால்? இல்லை, நான் வந்து அப்போ இருந்தே வந்து நான் தோன்றதை பண்ணுற ஒரு ஆள் தான் ஆக்சுவலாக. பட் இப்போ ஃபார்மாலிட்டி இருக்குல்ல, நான் ஒரு ஸ்டைல், என் மனைவி ஒரு ஸ்டைல், குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னால் அவங்க கூட போயிட்டு வந்துடுவேன். தவிர இண்டிபெண்ட்டாக விஜய் ஆண்டனியை பற்றி கேட்டிங்கன்னா ஜாதியும் மதமும் எந்த விதமும் எந்த அடையாளமும் சுமக்க விரும்பாத ஒரு ஆள் தான் நான் விஜய் ஆண்டனி. பேரளவில் விஜய் ஆண்டனி தவிர நான் வந்து மதம் சாராத ஒரு ஆள். ஸோ பிச்சைக்காரன் படத்தில் வர மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்காக நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் உண்மையிலே போய் பிச்சை எடுக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா சொல்கிறாங்க யாருன்னா யாராக இருக்கும் அந்த நம்பர்? இவங்க யாருக்கு வேணா எடுப்பேன். என்ன சார் யாராக இருந்தாலும் அது எங்கள் அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், நாளைக்கு நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் எங்கள் வீடு தேடி வந்து உண்மையாகவே நம்பி கண்ணீர் மல்க, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் பண்ணால் வந்து எனக்கு உயிரே பொழைச்சிடுவோம் போட்டுருக்குன்னு நின்னீங்கன்னா ஒய் நாட், இல்லை 2 மாதம் தானே பண்ணிட வேண்டியது தான். சார் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எடுப்பீங்களா சாருக்காக 2 மாதம் பிச்சை எடுக்கணும்? நீங்கள் எடுப்பீங்களா? என்னங்க எல்லாருமே பிச்சைக்காரனா மாதிரிலாம் போலியே இவங்களுக்காக. அவங்க எனக்காக எடுப்பாங்க, கேட்டு நீங்கள் யாரும் எடுப்பீங்களா? ஆமாம். இல்லை, இப்போ ஆக்சுவலாக உண்மையிலே சொல்கிறேனே, பிச்சைக்காரன் படம் நடித்ததுக்கு அப்புறமா என்னோடய எண்ண ஓட்டங்கள்லாம் மாறிடுச்சு. உண்மையாகவே வந்து நான் யோசிக்கிற விஷயம், இப்போ பிச்சைக்காரன் 2க்கு கதை எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, பாவர்ட்டியை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு, ஓகே ஓகே, அடக்குமுறையை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு, பணம் ஒரு பக்கம் சேர்ந்து நிற்கிது, ஒரு பக்கம் இல்லாமல் இருக்குது, நிறைய விஷயங்கள். அப்போலாம் பிச்சைக்காரன் கதையில் வந்து எமோஷன் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்கும் பொழுது நம்ம மைண்டை வந்து அது அந்த ரைட்டிங்கே பக்குவப்படுத்தி விட்டுருச்சு. பிச்சைக்காரன் 2, 3 எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ சிந்தனையை மாற்றி கொடுத்துருச்சு. உண்மையாகவே பிச்சை எடுத்திருக்கேன் பிச்சைக்காரனில். ஓகே ஓகே. இப்போ சில சமயம் பெர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ண முடியாது இல்லையா, போலீஸ் பெர்மிஷன் வாங்கி பண்ண முடியாது. ஒரே ஒரு ஷாட்டு தான் சார், நீங்கள் குறுக்க நடந்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சில படத்தில். அது மாதிரி நிறைய டிராஃபிக் சிக்னல்லாம் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க பல ஹீரோஸ், தெரியாத மாதிரி கூட்டத்தில் போயிருக்காங்க. பாண்டி பஜார்லலாம் ஷூட்டிங் பெர்மிஷன் வாங்கி பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, சில ஹீரோஸ் வந்து மாஸ்க் போட்டு கூட்டத்தோடு போயிடுவாங்க. எங்கே ஷாட் ஓகேவோ அங்கே ஃபோனில் சொல்லிடுவாங்க, ஹெட்ஃபோனை கழட்டிட்டு மாஸ்க் கழட்டிட்டு சும்மா நடந்து போவாங்க. ஒரு 5 செகண்ட் ஷாட் மட்டும் தேரும் நமக்கு. அப்புறம் வந்து கூடிடும், டக்குன்னு காரில் ஏறி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஷாட்லாம் பண்ணிடலாம். இது ரேண்டமாக பிக்சருங்கன்றது எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? ஸோ அதை மனசை வந்து நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப அந்த விஷயத்தை வந்து ப்ராசஸ் பண்ணேன். எனக்கு அந்த ஒரு நான் உண்மையிலேயே பிச்சை எடுத்த விஷயம் வந்து நிறைய விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, மனசு பக்குவப்படுத்தி விட்டுருச்சு, மாற்றி விட்டுருச்சு. அவங்க யார், அவங்க ஷூஸில் நின்று பார்க்குறதுக்கு தெரிஞ்சுது. அங்கே பிச்சை எடுத்த என் கூட நிறைய பேர் பழகிருக்காங்க பிச்சைக்காரன் டைமில். அதெல்லாம் அவர் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது, சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என் பொண்ணு அந்த ஸ்கூலில் படிக்கிறா. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பிச்சைக்காரன்னா ஒன்றும் இல்லை, சும்மா இருப்பான், பொறுப்பு இல்லாமல் இருப்பான், குடிச்சிட்டு இருப்பான் அப்படின்லாம். ஒரு பாவம், அவங்களால ஒன்றும் முடியல. என் பிச்சை எடுத்து என் பொண்ணை படிக்க வச்சுட்ருக்கேன்ற சொல்கிற நான் என் படத்தில் 2 மாதம் அம்மாக்காக பிச்சை எடுத்தேன். என்னை விட கிரேட் வந்து அந்த ஆள் வாழ்க்கை ஃபுல்லாக குறைஞ்சது ஒரு 4-5 வருஷம் பிச்சை எடுத்து தான் குடும்பத்தை படிக்க வச்சுருக்காரு. கால் இல்லை, கஷ்டப்படுறாரு. அவர் ஹீரோ தானே. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட பழகினேன். ஒரு அம்மாவை அடாப்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்படியே கூட நடித்தாங்க, ரொம்ப கண்ணீர் வந்துச்சு அங்கேருந்து பார்க்கும்போது. சில சூழ்நிலைகளாக அது நடக்க முடியல, நிறைய இருக்குது அந்த மாதிரி. ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்க வெளியில், நீங்கள் ஒரு சிக்னல்லையோ எங்கேயோ பார்க்குறீங்க, ஏதாச்சும் பிச்சைக்காரங்க உங்களை பார்த்து பேசியிருக்காங்களா சார்? நிறைய ரெகுலராக ஒரு சிக்னல் நின்று பேசிட்டு போவேன் நான். ரெகுலராக வந்து அவங்க எப்படின்னா, எனக்கு வந்து இந்த காட்டன் விற்பாங்கள்ல, காட்டன் விற்கிறது, புக்ஸ் விற்கிறது, அந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க. ரெகுலராக ஒரு கூட்டம் வந்து ஒரு சிக்னல் இருப்பாங்க. போகும்போது வரும்போது அழகாக பேசிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பேன்.
அப்புறம் ரேண்டமாக எங்கேயாவது பார்த்தா கூட பேசுகிறது தானே, அது ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ கொஞ்சம் உரிமையாக கேட்குறாங்களா, என்ன சார் எங்களை பற்றி படம்லாம் எடுக்கிறீங்க, ஒரு 100-200 போடுங்க, 10-20 போடாதீங்கன்றாங்களா? அன்பாக பேசுகிறது தான். அந்த படம் லெவலுக்குலாம் பெருசி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுகிற அளவுக்குலாம் அவங்களுக்கு உலகத்தை பார்க்க தெரியாது. அவங்களுக்கு நாளைக்கு வேலை, உணவு, நாளைக்கு தூக்கம், இன்றைக்கி நிம்மதி, இப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. அன்பாக பேசுவாங்க அவங்க, அவ்வளோதான். ரைட், எக்ஸலன்ட் சார். ஆனால் அந்த படம் உங்களுக்கு உண்மையிலே எல்லார் மனசுலேயும் ரொம்ப ஒரு ஆழமாக போய் உட்கார வச்சிருச்சு. ஆமாம், உட்கார வச்சிருச்சு எனக்கே. ஏன்னா பார்த்தவங்க 2.5 மணி நேரம் பார்த்துடுவாங்க. நான் வந்து அதை கதையாக கேட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி 1.5 வருஷம் பிச்சைக்காரன் 1ல் வாழ்ந்திருக்கேன். பிச்சைக்காரன் 2ல் டைரக்டர் இல்லையா, ரைட்டருன்றதுனால அந்த கதையில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் வாழ்ந்திருக்கேன்றதுனால என் தாட் ப்ராசஸ்க்குள்ளேயே பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அந்த கதையும் அந்த களமும் என்னை வந்து வேறு மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி விட்டு போயிடுச்சு ஆக்சுவலாக. ரைட், எக்ஸலன்ட். இந்த விஷயத்தில் நான் கோடியில் ஒருவன்னா எந்த விஷயத்தில்? எல்லாத்துலேயும் நினைக்கிறேன். ஜென்ரலாகவே ஒரு பெருமையாக உங்களை பற்றி நீங்களே ஒரு பெருமையாக நினைக்கிற விஷயம், ஒரு கெத்தாக நினைக்கிற ஒரு விஷயம். கோடியிலான்னு தெரியாது, சில விஷயங்களை தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறேன், பண்ணிகிட்ருக்கிறேன். சில விஷயங்கள் தெரியாதுன்னு சொல்கிறேன், உண்மையாகவே தெரியாது தான். சிலர் என்ன பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனலாக மாறின பிறகு மியூசிக் தெரியாதுன்னு சொல்ல பயப்படுவாங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனாக எடுத்திருக்கேன், என் மியூசிக் எல்லோரும் கேட்டுட்ருக்குறாங்க, உண்மையாக தெரியாது தான். அது அம்பலெல்லாம் சொல்லலை, தெரியாதுன்னு பகிரமாக ஒத்துக்கிறேன். நடிக்க தெரியாதுன்னு சொல்கிறேன், ஆவரேஜ் ஆக்டர்னு சொல்கிறேன். தொடர்ந்து நான் படங்கள் தயாரிச்சிட்ருக்கிறேன். ரொம்ப நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டு பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய சொன்னால் புரியாது டெக்னிக்கலாக நான் பண்ணுற விஷயங்கள்லாம். அந்த விஷயங்களில் பார்க்கும்போது மேபி லட்சத்தில் ஒருத்தன்னு சொல்லலாம், கோடிலாம் தெரியாது, லட்சத்தில் ஒருத்தன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் ஆக்சுவலாக? தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு 6 கோடி. நாங்கள் எப்படியும் பசங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி 7-8 எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கோடியில் 20 பேரில் ஒருவன். ரைட், ஃபைனல் கொஸ்டின். யார் விஜய் ஆண்டி எனும் நான்? யார் நீங்கள்? கொஞ்ச நாள் தற்காலிகமாக இந்த உலகத்துக்கு பயணிக்க வந்த ஒரு டூரிஸ்ட். அவ்வளோதான், நான் தான். எனக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னு தெரியாது, எங்கே போக போகிறோன்னு தெரியாது, ஒரு ட்ராவலர், அவ்வளோதான். ரைட் ரைட் ரைட், சூப்பர் சார். பயங்கரம். உங்களுடைய படங்கள் பேரை வச்சு ஒரு விஷயம் கேட்குறோன்னு நினச்சோம், அது எல்லாத்துக்கும் பயங்கரமாக சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் படத்தை நடித்தவங்களையும் இதில் இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பூக்கியும் இருக்கிறாங்க. அதனால் இப்போ இந்த பசங்களுக்கு தான் இந்த ஜென்சி வேர்ட்ஸ் அதெல்லாம் பயங்கரமாக தெரியும்ல, அதனால் இவங்கள வச்சு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். மைக் மட்டும் கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணி அடுத்தடுத்த இது சொல்லலாம். ரைட்டா? ஸோ உங்கள் 2 பேரில் யார் இந்த பூக்கிக்கான கரெக்டான ஒரு விளக்கம் சொல்லணும். அதுக்கு மார்க் வந்து எல்லாமே நம்ம பசங்க தான் போட போகிறாங்க, சரிங்களா? பூக்கினா இப்போது பசங்க பொண்ணுங்க எல்லாம் வெளியே மட்டும் கெத்தாக இருப்பாங்கல்ல, ஆனால் அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் க்யூட்டாக நடந்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் குட்டி குட்டியாக பண்ணுறது எல்லாமே பூக்கி. அப்புறம் செல்லமாக கூப்பிட்றது, தங்கம், செல்லம், பட்டு, இந்த மாதிரி கூப்பிட்றது எல்லாமே பூக்கி. அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பிளைன் சொல்லுங்கள். இவங்க 2 பேரில் யாரோட எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாங்க. பூக்கியோட வார்த்தைக்கு அர்த்தம் ஆக்சுவலாக இது இப்போ வந்த வார்த்தை கிடையாது, இது ஆக்சுவலாக 20-25 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பூக்கி பேர்ன்னு வாங்க. ஹெலோ கிட்டி தெரியும்ல, ஹெலோ கிட்டி மாதிரி பூக்கி பேர்ன்றது பேசிக்கலி டெடி பேர். ஸோ அந்த டெடி பேரை தான் பூக்கி பேர்னு கூப்பிட்டு அது பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் இல்லையா, கும்முன்னு அந்த மாதிரி இருக்கிறதால இப்போ வந்து ஆஃப் லேட்டாக அந்த பூக்கி அப்படிங்கிற வார்த்தை வந்து திரும்ப யூசேஜுக்கு அதிகமாக வந்திருக்கு. அண்ட் இப்போ ஜென்சிக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. அண்ட் வழக்கமாக நம்ம செல்லம், டார்லிங், பட்டுன்னு கூப்பிட்ற மாதிரி பூக்கின்ற ஒரு வார்த்தை வச்சும் நம்ம லவர்ஸை, நம்ம பார்ட்னர்ஸை, இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. இந்த ஒரு ஜென்சி ரிலேட்டடாகவே போகலாம். ஓகே, வாட் இஸ் பெஞ்சிங்? ஐயோ, நிறைய பேர் சொல்லிட்டாங்களா, எல்லாமே கேட்குறாங்களா? இது பெஞ்சிங்னா அதான் ஒருத்தங்களை வச்சுட்டு, அப்படி இல்லை, ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு பேக்கப்பில் இன்னொருத்தங்களை வச்சுக்கிறது தான் பெஞ்சிங். கரெக்டா? ஆல்ரெடி நான் முன்ன அதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? வச்சி இல்ல, ஆல்ரெடி ஏதோ சொல்ல வந்தீங்க. முன்னாடி இருந்த இன்டர்வியூஸ்லலாம் கேள்விப்பட்டு கேட்டாங்களா? சரி, ஃபைனலா ஒன்று, நான் நிறைய இந்த சிச்சுவேஷன்ஷிப் இதெல்லாம் கேட்டாச்சு. புதுசாக ஏதாச்சும் ஒரு ஷிப் எனக்கு சொல்லுங்க பா, இது கேட்டு நாங்களே ஆச்சரியப்பட்டோங்க. அந்த கஃபிங் சீசன் ஒன்று இருக்கு, அது கேட்டு ஆச்சரியமா பட்டோம். ஏன்னா குளிர்காலத்தில் மட்டும் குளிர்காலத்துல ஜெர்கின் சார், குளிர்கால ஜெர்கின் போடுவாங்க. இது உங்களுக்கு தெரியுமா கஃபிங் சீசன்னா என்னன்னு? தெரியாது தானே? எனக்கும் தெரியல கஃபிங் சீசன். சரி, சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. குளிர்காலத்துல மட்டும் ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு வெயில் காலத்துல, ஐயோ நான் தப்பா நிஜமா சார், இத பத்தி நீங்க ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சார். கேள்விப்பட்டேன். இந்த டெக்னாலஜி நல்லா இருக்குப்பா கேட்குறது. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? பசங்க வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க சார், அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோவே பண்ணுறானுங்க சார். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த டெக்னாலஜி? நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இவங்க நல்ல ஐடியாவாக இருக்குது. போயிடுச்சேங்க குளிர்காலம் வேறு.
இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நான் அப்புறம் இதை பற்றி டீட்டெயில்டாக நான் அப்புறம் பேசி தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா சார்? விஜயானி சாருக்கே பிடிச்சிருக்கு. இதுக்கு நம்ம ஊட்டிக்கு போகணுமா நம்ம? இல்லை சார், சென்னையில் கூட சென்னையிலே இருக்கலாம். குளிர்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? சரி, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம ஓகே, இப்போ இந்த கொடைக்கானல் ஊட்டிலலாம் எப்பவுமே குளிராக இருக்குவாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே கஃபிங் சீசன் தான். சூப்பர் சார். உடனே நம்ம ஊட்டி கொடைக்கானல் கிளம்புறோம் சார். மாத்திரம் கண்டிப்பாக சார். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சு? லைக் இப்போ இருக்க ஜென்சிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த பூக்கி சிச்சுவேஷன்ஷிப் இதெல்லாம் ரொம்ப அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் என்னப்பா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இதெல்லாம் சொல்லும் போதுலாம். என்ன விஷயம் சார்? இல்லை, இப்போ தான் கரெக்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். ஓ, மனசில் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பான் 4 வருஷமாக. ஒரு ஐ லவ் யூன்னு கூட சொல்ல தெரியாது அந்த டைமில். அப்புறம் ஒரு லவ் லெட்டர் முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதில் 1000 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். நிறைய கல்ச்சர் விஷயங்களில் தாண்டி ஒரு பொண்ணை மனசார விரும்பணுன்றது கூட ஈஸியாக சொல்ல தெரியாத சமூகத்தில் வாழ்ந்திருக்கோம். நான் என்னோடய ஏஜ் குரூப்புக்கு வந்து ரொம்ப அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து மனசில் பட்டதை டக்குன்னு கன்வே பண்ணுறாங்க இல்லையா? ஒருத்தரை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போமே, நல்லா இருக்குது நீங்கள் பேசுகிறது, நீங்கள் ரொம்ப உங்கள் திங்கிங் நல்லா இருக்குது, உங்கள் ஷர்ட் நல்லா இருக்குது, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி பெண்களுக்கு ஆண்களை பிடிக்கிறதோ ஆண்களுக்கு பெண்களை பிடிக்கிறதோ என்ன தப்பு இருக்குது? அதை ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அதை ஏன் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. காதல்ன்றது வேறு. நான் காதல் பற்றி பேசலை. காதல்ன்றது உடனே வராது. அது ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் வரும். ஒருத்தர் பிடிச்சிருக்கு, உங்கள் கூட பழக ஆசைப்பட்றேன்னு சொல்கிறத வந்து ரொம்ப ஓவர் ரேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி சொசைட்டியை ஒரு மாதிரி குழப்பி வச்சுருக்காங்களோன்னு ஃபீல் பண்ணுறேன். ஒருத்தரை பிடிக்கிறதுன்றது என்னை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், இது சாதாரண விஷயந்தான். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ தனுஷாவை எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சி தான் ஆடிஷன் பண்ணோம். அவங்க சில பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணும்போது க்யூட்டாக இருக்குது. யோசிச்சு பார்ப்போம். நானும் டேரக்டரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சீனை வேறு யார் பண்ணாலும் நல்லா இருக்காதுல்ல, ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்கல்ல. இன்ஃபேக்ட் இன்னொரு நடிகை ஒருத்தங்க வந்து இந்த படத்தில் ஆடிஷன் பண்ணிவிட்டு போனாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, இவங்களுக்கு தான் கிடைச்சிது. அவங்க வந்து நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இல்லை சார் நான் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது, அவங்க பண்ணது நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த பிடிச்சிருந்துச்சு தான். ஸோ இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற விஷயம் எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்கள் கூட பழக ஆசைப்பட்றேன், உங்கள் கூட பேசலாமா, ஃப்ரெண்டாக இருக்கலாமா, அதெல்லாம் தாண்டி தான் ஒரு பக்கம் காதலாக வரும். ஸோ எடுத்த உடனே வந்து அது ஐ லவ் யூன்ற பிராண்டை குத்தி அதுக்கு வந்து ஒரு பார்வையை வந்து ஒரு தப்பான பார்வையை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணி பழகவே வாய்ப்பு இல்லாமல் டைரெக்டாக கல்யாணத்தில் போய் குறைச்சிட்றோமா ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும். அங்கே தான் பாவம் ஒருத்தர் தெரியாமல் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு பிரிஞ்சு வர்றது, நிறைய கோத்ரூ பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது தப்பு இல்லை. அதை எடுத்தவொன்னே ஐ லவ் யூன்னு பிராண்ட் பண்ணாமல் பழகுறாங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஃப்ரெண்டாக நட்பில் ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது தப்பாக சொல்ல, நட்பில் ஆரம்பிங்க அப்படின்ற. அதுக்கு வந்து க்யூட்டாக இந்த சொசைட்டி வந்து க்யூட்டாக பெஞ்சிங் அது இதுன்னு எதோ சொல்கிறாங்க. அது ரொம்ப நாளாக இருக்கிறது தான், புதுசாக ஒன்றும் உலகத்தில் எது பிறந்துடல, ரொம்ப நாளாக இருக்குது தான். இன்றைக்கி பேர் வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம. ரைட் நீட்லி புட் சார். நான் வந்து மறந்துட்டேன், இந்த படம் பேர்லாம் சொன்னேன், ரோமியோவை இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் அந்த பதிலாகவே ரோமியோவாக மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ இந்த காலேஜில் இருக்கிறதாலே இதை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன் சார். என்னென்னா நிறைய பசங்களுக்கு சொல்லுவாங்க 10th படிக்கும் போது 10th மட்டும் நல்லா படி லைஃபே மாறிடும்னு. முடித்த உடனே +2 தாண்டி வாழ்க்கையே +2 முடிச்சிடுவாங்க. முடிச்சோடனே இனிமேல் தான் வாழ்க்கையில் முக்கியமான நகரத்துக்கு போகிற, காலேஜ் முடி வேலைக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் இந்த ஒரு லௌதிக வாழ்க்கையோ இல்லை ஒரு ரொமான்ஸோ அதுக்கான ஒரு இடமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, என்ன வயசாகுது உனக்கு இந்த வயசில் லவ் பண்ணுற, என்ன வயசாகுது உனக்கு, நீ லைக் உனக்கு உன்னுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிவு வந்துருச்சா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சா, இப்போ அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த படமே இட் இன்வால்வ்ஸ் லைக் ஒரு யங்ஸ்டர்ஸ். நானும் அதை சொல்கிறேன், பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கான வயசு இது இல்லை. நீங்கள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்கங்க. சூப்பர். ஒரு நல்ல ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ட பழகுங்க, நிறைய பேர் கூட பழகி பாருங்கள், நிறைய நட்பு வளர்த்துக்குங்க. கோயிலில் படித்த நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் பேதம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக பழகிடுவாங்க. நான் வந்து பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். ஒரு பெண்கள்கிட்ட பேசுறது ரொம்பவே இனிஷியலாக ரொம்ப கூச்சப்பட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் ஒரு பசங்கள்கிட்ட பேசுகிறதுன்னு சொன்னால் டக்குன்னு ஒரு லவ்னு சொல்லிடுவாங்க, தெரியாது எப்படி பழகணும்னு சொல்லிட்டு. அதனால் பசங்கள்கிட்ட பேசுகிறதுலையும் பழகிறதுலையும் சகோதரத்துவமாக இருக்கிறது தப்பு கிடையாது. நண்பாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். பார்ட்னர்னு சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 4 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். அந்த 4 வருஷத்துக்குள்ளே 40 சண்டை வரும். 40 சண்டையும் கடந்து வாங்க. ஸோ அந்த சண்டை வந்து கடந்து ஒரு பாண்டிங் எப்போ திக்காகும்னா அந்த இஷ்யூஸ்லாம் வரும்போது தான் திக்காகுன்றதுனால யூ டேக் 4 years டைம். என்ன கேட்டீங்க, கேள்வியே மறந்து போச்சு. லைக் அந்த வயசை சொல்கிறாங்களே சார், இந்த வயசில் நீங்கள் சூஸ் பண்ணுறாதீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யூ டோன்ட் ஹேவ் த ரைட் ஏஜ் டு சூஸ் யுவர் பார்ட்னர், அதெல்லாம் சொல்கிறாங்களா அதுக்காக? இல்லை, நீங்கள் வந்து தோராயமாக ஒரு 25 வயசு இருக்கும் பொழுது நிறைய கடந்து வந்திருப்பீங்கள்ல, பெயின், நிறைய பிரச்சனைகள் கடந்து இருப்பீங்க. உங்கள் மெச்சூரிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆம்பளைங்களுக்கு
ஆம்பளைங்களுக்குலாம் ஆக்சுவலாக 50 வயசு வரை கூட மெச்சூரிட்டி வருமானு தெரியல. நான் வந்து இன்னுமே யூத்தாக தான் சுற்றிட்டு இருக்கிறேன். எனக்கு அவ்வளோ பக்குவம்லாம் வரல. பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். அவங்களுக்கு வந்து எங்களை விட பவர்ஃபுல் லேடிஸ் தெரியுமா உங்களுக்கு, நம்மளை விட. ஆமாம் ஆமாம், நிச்சயமா நிச்சயமா. நம்ம கெத்தாக சுற்றிட்டு இருப்போமே தவிர நம்மளால் வந்து சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆமாம், ரியலி. ரொம்ப டவுனாக இருக்க டைமில் பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரியலி தியா பவர்ஃபுல். ஹிஸ்டாரிக்கல் எடுத்து பார்த்தா கூட இன்றைக்கி பைக் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம், எல்லாம் ஈஸியாக இருக்குது. ஒரு காலத்தில் முன்னாடி ஒரு குழந்தை பிக்கிறதுன்னு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? இப்போ சிசரின் பண்ணுறோம், டக்குன்னு வந்து ப்ராசஸ் முடிஞ்சிருந்து வெளியே வந்துடுறாங்க. பட் ஸ்டில் டிடிஎஸ் ப்ராசஸ் தான். அந்த காலத்தில் ஒரு கன்சீவ் ஆகிருக்கும், ஒரு குழந்தைய பிக்க போகிறோன்னு ஒரு பெண்ணு மனசளவில் முடிவு எடுக்கிறாங்கல்ல, அது வந்து பெரிய பலம் வேணும். அந்த பெயினை தாங்கிறதுக்கும் சரி, அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கும் சரி. இவன் சிங்கம் வந்தால் ஈஸியாக போய் மரத்தில் ஓடிப்பான். அந்த பொண்ணு குழந்தையோட மேலே போகணும், அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், பால் கொடுக்கணும், நிறைய விஷயங்கள். அந்த காலத்தில் வந்து சமுதாயம் எனக்கு தெரிஞ்சு பெண்களை சார்ந்ததாக இருந்துச்சு. இப்போவும் அப்படி தான் இருக்குது. வெளியே நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கிறோம் கெத்தா. ஆனால் அவங்ககிட்ட தான் கண்ட்ரோல். திருப்பியும் நீங்கள் கேட்குற கேள்வியை விட்டேன், என்ன கேட்டிங்கன்ட்டு ஆக்சுவலாக. இல்லை சார், நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. நான் அந்த ஏஜ் பற்றி கேட்டிருந்தேன். இப்போ கேர்ள்ஸ் இருக்கிறதால இந்த பார்ட்னர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம், உடனே சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம், நிறைய பேர்கிட்ட பேசலாம், ஒவ்வொருத்தரோட என்ன குணாதிசயம் உள்ளவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பசங்க வெயிட் பண்ணுற மாட்டாங்களே, ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு ஜோனுக்குள்ளேயே வர மாட்டாங்களே. ஒரு 2 வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் 3ஆவது வாரம் ரைட் போடு, ஒரு 2 ஹார்ட்டை போடு, கண்ணில் வச்சு ஹார்ட்டை வச்சு எமோஜி அனுப்பு. பசங்க அப்படி தான், அதை மாற்ற முடியாது. இல்லை அந்த 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 ஜீனுக்கான தன்மை அதுதான், வேகம். ஆமாம், அவன் அப்படி தான் இருப்பான் ஆக்சுவலாக. பட் ஸ்டில் அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன்கிட்ட உங்கள் லிமிட் செட் பண்ணி நீங்கள் பழகிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லிமிட் செட் பண்ணணும் அந்த லிமிட் செட் பண்ணி பழகிக்கலாம். சூப்பர் சூப்பர் சார். பழகினா தான் உங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்ற விஷயம். நிச்சயமா நிச்சயமா. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் Max Gold. Max Gold Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begins. Presents Vijay Antony Fans Festival. Supported by Mr. Gold. Tarathilum alavilum no compromise. Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை ஜெயச்சந்திரன். எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி காலேஜ் ஃபார் விமன்.